Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. ஸோ நம்ம வந்து லாங் வீடியோ போட்டே வந்து ஐ கெஸ் ரொம்ப மாதம் ஆச்சு. இது வந்து ஒரு குக்கிங் vlog தான். ஜீரா ரைஸும் உருளைக்கிழங்கு செமி சாலிட் கிரேவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கங்க, கொஞ்சம் தாராளமாக. நான் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்ச உடனே நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து அந்த ஆனியன் வதங்கிறதுக்காக வந்து சால்ட் ஆட் பண்ணேன். அது லைட்டாக கலர் மாறினோன்னா ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டுட்டு அதோட தக்காளி போட்டாச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, கொஞ்சமாக வந்து மல்லித்தூள், தனி மல்லித்தூள், அதாவது தனியாக பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி நீங்கள் நிறைய ஆட் பண்ணியிருப்போம். நம்ம இப்போ 2 வெங்காயம் எடுக்கிறோன்னா ஒரு 4 தக்காளியாவது ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தக்காளியில் இந்த ஜூஸ்லாம் இறங்கி வந்து அது ஒரு மாதிரி நல்ல லிக்விடாக வரும். அந்த டைமில் வந்து உருளைக்கிழங்கு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். தோலை உரிச்சிட்டு உருளைக்கிழங்கை கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். ஸோ தண்ணி தெளித்து விட்டுட்டா கொஞ்சம் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம பாயில் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து வெந்துடும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த தக்காளி வெங்காயத்தோடு அந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் மசிஞ்சு அப்படியே மேரினேட் ஆகணும். ஸோ சிம்மில் வச்சு நீங்கள் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 5 minutes அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இது வந்து ஜீரா ரைஸ்க்குன்னு கிடையாது, தயிர் சாதம், அதுக்கப்புறம் தோசை, இது எல்லாத்துக்குமே, நம்ம சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். இப்போ ஜீரா ரைஸ் செய்வோம். குக்கரில் வந்து நீங்கள் எண்ணெய் ப்ளஸ் கீயும் ஊற்றிக்கலாம், இல்லை வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியாச்சு, பட்டை, கிராம்பு, நீங்கள் எவ்வளோ சாதம் செய்கிறீங்களோ, ரைஸ் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் வந்து நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அதிகமாக ஜீரகம் போடும்போது தான் உங்களுக்கு அந்த ஜீரா ரைஸோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார், ரசம், குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தது. ஸோ இது வந்து ஃப்ரைடே, அதாவது நேத்தியோட vlog தான் இது. நேற்று ஸ்கூலும் லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால தான் லஞ்சுக்கு வந்து ஈஸியாக சுட சுட இதை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிவிட்டு, ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு அது அப்படியே ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க. நார்மலாக நீங்கள் குக்கரில் 1 டம்ளருக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ 1 டம்ளர் அரிசிக்கு அதே அளவு வச்சாலே போதும். இது வந்து ஜீரகம்லாம் போட்டிருக்கோன்னு எக்ஸ்ட்ரா வைக்கணும்லாம் இல்லை. ஸோ வச்சுட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொதிச்சோடனே நீங்கள் மூடி போட்டு விசில் போட்டுட்டு, நார்மலாக நீங்கள் டைம் கணக்காக விசில் கணக்காக எப்படி வச்சுப்பீங்களோ அந்த மாதிரி வச்சு இறக்கிடலாம். ஸோ ஈஸியாக ரெடி ஆயிரும். ஈவன் டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் வந்து நம்ம டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஆவியும் அடங்கியாச்சு, ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து டாப்பிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லைஸாக ஆனியன் கட் பண்ணி அதை வந்து கீயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வச்சுருந்து, ஸோ அதை வந்து மேலே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸை வந்து சர்வ் பண்ணும்போது அந்த ஆனியனோட ஃப்ளேவர் ஒவ்வொரு வாய்க்கும் வரும்போது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ஆனியன் நிறைய ஆட் பண்ணாலும் வந்து நோ ப்ராப்ளம். நான் ஒரு பெரிய ஆனியன் வந்து கட் பண்ணி அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ரைஸ் நல்லா உதிரியாக நல்லா ரெடி ஆயாச்சு. ஸோ கரெக்டான தண்ணி அளவு வைக்கணும், அப்போ தான் அந்த உதிரியாக வரும். குழஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஜீரா ரைஸோட டேஸ்ட்டே நம்மளுக்கு மாறிடும். ஸோ அதோட அந்த உருளைக்கிழங்கு செமி சாலிட் அந்த மசால் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் ஏற்ற ரெசிபி. இந்த மழை சீசனுக்கு டக்குன்னு நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.